ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரியா குட்டிக்கு மட்டும் ஸ்கூல் இருக்குது. அதனால் வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க. கூடவே வந்து குட்டி பொண்ணு குளிச்சுட்டாங்க. 2 பேருமே க்யூட்டாக நாமெல்லாம் போட்டாச்சு. இப்போ ரியா குட்டியை வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். குட்டி பையனுக்கு தண்ணி காஞ்சிட்ருக்கு. லாலா ஊற்றிக்கலாமா? லாலா ஊற்றிக்கிறா. நாமும் போகணும். நீ சனிக்கிழமை ஃபஸ்ட்டு. குட்டி பொண்ணு நல்லா இருக்கு, காஞ்சிச்சிங்களா? பார்க்கலாம். வா வா வாம்மா. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் அப்படியே சொல்லுங்கள். க்யூட்டாக இருக்குது. இப்போ இவரை குளிக்க வச்சுட்டு இவருக்கு போடணும் நாமும், அப்புறம் தான் நானும் போட்டுக்குவேன் ஒன்றா. ஈரமாக இருக்குது தலை. வா போகலாம். லாலா ஊற்றிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் லாலானா வேணான்றான். நான் கேளுங்க. அம்மா பூ போட்டம்மா அவனுக்கு. டவர் ஃபேன் போடு. டவர் ஃபேன் ஹேர் கூலரா? டவல் இருந்தோம்னா டவல் தலை காயட்டும். அப்படி போடுமா ஃபேன். பச்சை பயிர்மா அதெல்லாம். இந்தா இதை தடி போடு. காஞ்சாதான் உதிர்ந்து வீழும். ஃபேனில் கைவே கூடாது. இங்கே வா குட்டி, நான் அடிச்சிடுவேன் குட்டி. நான் அங்கே வைக்க சொன்னேன் குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு வேலை செய்ய மாட்டாங்க பாருங்க. அது மேலே போடு காயட்டும். இங்கே வா. டேப்லெட் யார் தரு? சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குட்டி பையனுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு நான் வந்து நாமும் போட்டுட்டு போய் விளக்கேற்றணும். விளக்கேற்றிட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பையனை குளிக்க வச்சுட்டேன். அவனும் நானும் நாமும் போட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் போட்டிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹேர் ட்ரிக்கு தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவுன்ஸியாக இருக்குது ஹேரு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கோ, ரொம்ப மெலிசாக அந்த மாதிரி இருக்க ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் போடுங்க. மந்த்லி வந்து 4 டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப 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 ஹேர் க்ரோத் வந்து ஒரு ஹேருமே வந்து டபுளாக உங்களுக்கு க்ரோத் ஆகுது வந்து நீங்களே பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு முடி நிறைய கொட்டிச்சுன்னா அதை விட டபுள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வாஷ் பண்ண சொல்ல அப்படியே பாதியாக கம்மியாயிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஈரமாகவே இருக்குது. அப்போவே இவ்வளோ பவுன்ஸியாக தெரியுது. இன்னும் நான் ஹேர்லாம் நல்லா கோம் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, பச்சை பயிர் தான். பச்சை பயிர் வந்து என்னுடைய க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நைட்டே ஊற வச்சுருவேன். இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப பண்ணணும்னு நினைப்போம், டைமே இருக்காது. இது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹேர் லென்த்து பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டு என்ன பண்ணுறீங்க, ஊற வச்சுட்டு வந்துடுறீங்களா, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. காலையில் வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரைடே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா ஃப்ரைடே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுறேன். ஷாம்பு போட்டு நீங்கள் ஷாம்போ சிகர்காயோ எது போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்க. ஹேரில் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதுதான் ட்ரிக்ஸு. ஹேரில் வந்து ஆயிலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் சாட்டர்டேவா ஃப்ரைடே நைட்டு வந்து பச்சை பயிர் நான் எனக்கு க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு தண்ணி போட்டுருவோம்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி போட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா அதை நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ, ரொம்ப திக்கலாக அரைக்க மாட்டேன், ரொம்ப அப்படியே லிக்விடாகவும் அரைக்க மாட்டேன், ஒரு செம்மியாக அந்த மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி அரைச்சிட்டு அதை என்ன பண்ணுவேன்னா உடனே வந்து ஹேர் நல்லா கோம் பண்ணிவிட்டு சிக்கலாக இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் கோம் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்ட மாதிரி போட்டு ஒரு கிளிப் கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா
பாப்பாவுக்கு ஒர்க் அது இதுன்னு பார்த்தா ஒரு 1/2 hour கூட தேவையில்லை, ஒரு 15 minutes இப்போ ரொம்பவே அதிகம் தான். அதுக்கப்புறம் வந்து வெறும்னே தண்ணியில் அந்த பச்சை பயிரை அலசி ஒரு பச்சை பயிர் இல்லாமல் நல்லா நார்மல் வாட்டரில் வந்து தலை ஏர் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் குளிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க. நல்லா காய அதில் பச்சை பயிர் எதனா இருந்தால் கூட நல்லா தட்டிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்கள் கையே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு சாமி கும்பிட போகிறேன். எல்லாருமே சாமி கும்பிடுவீங்க. முதல் சனி வந்து நாங்கள் சிம்பிளாக தான் இருக்கோம், சிம்பிளாக விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவேன். எந்த சனி சாமி கும்பிடுவோம் தெரியல, அம்மாலாம் வந்த பிறகு தான் டிசைட் பண்ண முடியும். பாப்பா வந்து இன்றைக்கி எக்ஸாமு, அவளுக்கு மட்டும்தான் இருக்குது, பெரியவளுக்கு ரியாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது. சின்னவளுக்கு வந்து இன்றைக்கி லீவு தான். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி தம்பியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவனுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறா, அதனால் தமிழ்லாம் வந்து நம்ம கூட இருந்தே சொல்லிக் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த சேப்பக்கிழங்கு இருக்குல்ல, அது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 3 days இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எதனா ஒரு வெஜிடபிள் செஞ்சுட்டே இருந்தேன். அதனால் இந்த சேப்பக்கிழங்கு வந்து நல்லா புளி ஊற்றி தொக்கா வச்சுட்டேன். அதுதான் லஞ்சு. காலையில் வந்து தோசை ஆஸ் யூஸ்வல். இவங்க டிஃபன் இட்லி வேணான்ட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க. இப்போ குட்டி பையனுக்கு தான் சாப்பாடு ஊட்டணும். அவனை ஊட்டிட்டு தூங்க வைக்கிறேன். அவனுக்கு தூக்கம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து செம்மண்லாம் இழுத்து எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலம் போட்டுட்டு மழை வரும்னு பார்த்தேன். கிளைமேட் தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஏன்னா மழை வரல. இந்த நாய் தொலை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். தெருவில் 2 நாய் இருக்குது. நல்லா பக்கத்து வீட்டில் 3 வீடு இங்கே பக்கத்தில், எதிரி வீடு பக்கத்து வீடுன்ட்டு அந்த 3 வீட்டில் கரெக்டாக அந்த கோலத்துக்கு நேராக போய் படுத்துது. நேற்று அழகாக போட்டுட்டு வந்தேன். ஸ்கூல் கிளம்பலான்னு பாப்பா கேட் தரகன்னு நல்லா கோலத்தை போட்டு களைச்சி வச்சுருக்கு. டென்ஷனாவது, நம்ம அதட்டினா கூட போக மாட்டுது. என்ன தான் பண்ணுறது, நம்ம வேலை விட்டு காலையில் தூக்கத்தில் எழுந்து மடமடன்னு தெருவாசலில் பெருக்கி கோலம் போடுறோம். இது நடனா அசால்ட்டாக வந்து கழிச்சிட்டு போயிடுது. எனக்கே கோலம் வராது. நான் எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு சின்ன கோலமாக அழகாக போடுவேன். அதை பார்த்தா இப்படி பண்ணி வைக்குது. இன்றைக்கி எதுவும் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தெரியும். வெளியெல்லாம் வந்து பெருக்கி விட்டு வந்த தண்ணி வந்து தேங்குது, மழை வந்துட்டா போட்டிக்கோலை அதை வந்து பெருக்கி விட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் வெயில் வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ குட்டி பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனை டைவர்ட் பண்ணி தூங்க வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். என்னை பார்த்தீங்கன்னா வச்சுக்க, என்னாலே நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல க்ரோத், கையே பிடிக்க முடியல. பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் இன்னும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் சொல்கிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நம்ம அது இதுன்னு போட்டு பேக்கெலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாதவங்க, அப்புறம் ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பச்சை பயிறு வந்து ஸ்நாக்ஸ்க்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி வந்து பச்சை பயிர் சாப்பிட்றவங்க, ரொம்ப எங்களுக்கு ஈரலாம் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க 2 tablespoon வந்து இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி ராவாக வந்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அதுவும் ஹேர் க்ரோத் சூப்பராக வளரும். ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வளரும். இதெல்லாம் ஒரு 6 month ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி வந்து ரொம்ப லென்த்தாக பவுன்ஸியாக ரொம்ப அடர்த்தியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா பை.